ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கோட் சேனல். ஏடபிள்யூஎஸ் இஎல்ஐ சீரிஸ்ல நம்ம வந்து 3வது வீடியோல இருக்கிறோம். ஆல்ரெடி முதல் 2 வீடியோல ஏடபிள்யூஎஸ் இஎல்ஐ வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி மல்டிபிள் ப்ரொஃபைல் கான்ஃபிகர் பண்றதுன்னு பார்த்திருந்தோம். செகண்ட் வந்து ஏடபிள்யூஎஸ் இஎல்ஐ மூலியமா எப்படி S3 பக்கெட் வந்து கிரியேட் பண்றது, தென் அதுல வந்து ஃபைல் எப்படி அப்லோட் பண்ணி டவுன்லோட் பண்றது, தென் டெலீட் பண்ணி டைரக்டரி வந்து எப்படி சிங்க் பண்றது, இந்த மாதிரியான S3 ஆக்டிவிட்டிலாம் பார்த்திருந்தோம். 3வது வீடியோவான இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏடபிள்யூஎஸ் இஎல்ஐ மூலியமா எப்படி வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நியூவா ஒரு டேக் கிரியேட் பண்ணி அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து எப்படி அட்டாச் பண்றதுன்னு பார்க்க போறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர், அதாவது டேக் பேஸ்ட் பண்ணி எப்படி இன்ஸ்டன்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்குறது அப்படின்னு பார்க்க போறோம். தென் அந்த இன்ஸ்டன்ஸை எப்படி ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். தென் எப்படி டெர்மினேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, AWSல ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து அமேசான் லினக்ஸ் வந்து அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து நான் டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி இதில் வந்து நான் IAMல வந்துட்டு EC2 ஃபுல் ஆக்சஸ் கொடுத்து நான் வந்து AWS வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டேன். சரிங்களா? AWS ஆல்ரெடி நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டேன். நீங்க ஜஸ்ட் AWS கான்ஃபிகர்னு கொடுத்தால ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ரீஜன்ல நம்ம கிரியேட் பண்ண போறோம். யுஎஸ் ஈஸ்ட் 2 அந்த மாரி குடுத்து நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். எதுவும் ப்ரொஃபைல் நேம் குடுக்கல. டிஃபால்ட் ப்ரொஃபைல் நேம்லயே நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்ப இங்க தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். சரிங்களா? இந்த மாரி EC2 மட்டும் கிடையாது. இந்த மாரி மல்டிபிள் ஆக்டிவிட்டி நீங்க வந்து AWS CLI உடைய ரெஃபரன்ஸ்க்கு வந்து நீங்க டைரக்ட்டா aws.amazon.com/CLI அப்படின்னு போனீங்கன்னா, இந்த இதுல CLI ரெஃபரன்ஸ் இருக்கும். இந்த ரெஃபரன்ஸ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லா விதமான சர்வீசஸ்லயும் நம்ம பண்ணக்கூடிய அந்த கமாண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து பார்க்கலாம். சரிங்களா? இங்க ரெஃபரன்ஸ்ல போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கீழ வந்து என்னென்ன சர்வீசஸ்லாம் அவைலபிள் இருக்கு. இதுல எல்லா சர்வீசஸுமே உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி அவைலபிளா இருக்கும். இதுல நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுல EC2 போயிட்டு நீங்க அதுல என்னென்னலாம் பண்ண முடியும் நீங்க பார்க்க முடியும். அது இல்லாம வந்து இங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, AWS நீங்க வந்துட்டு EC2 அப்படின்னு குடுத்துட்டு ஹெல்ப் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, EC2 ரிலேட்டடா நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும். இப்ப நம்ம 5 விதமான கமாண்ட் தான் பார்க்க போறோம். அதெல்லாம் வேற என்னென்னலாம் பண்ண முடியும்னு ஹெல்ப் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம். எப்படிலாம் வந்து ஆக்டிவிட்டி பண்ண முடியும். சரிங்களா? அது எல்லாமே வந்து நீங்க இங்க பார்க்க முடியும். சரிங்களா? ஹெல்ப் கமாண்ட் மூலியமா பார்க்க முடியும். AWS வெறும் ஹெல்ப்ன்னு போட்டீங்கன்னா காமனா வரும். AWS EC2 ஹெல்ப்ன்னு போட்டீங்கன்னா, EC2 ரிலேட்டடா அதுல இருக்கக்கூடிய கமாண்ட் எல்லாம் வரும் உங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா? ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறோம். சரிங்களா? இப்ப இதுக்கு வந்து நமக்கு தேவையானது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு AMA ஐடி வேணும் உங்களுக்கு. சரிங்களா? நான் வந்துட்டு எப்பயுமே Terraformஓ இல்லைன்னா நீங்க எங்க கிரியேட் பண்ணீங்கனாலும் வந்து அதோடைய AMA ஐடி இல்லாம உங்களால கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்ஸ்டன்ஸ் உடைய பேஜ்க்கு வந்து போயிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் உடைய பேஜ்ல வந்து உங்களுக்கு வந்து ஏஎம்ஐ ஐடி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இங்க ஷோ ஆகுது இல்லைங்களா? ஓகே. இந்த இமேஜோட ஐடி நீங்க என்ன பண்ணிக்கிறணும், காப்பி பண்ணிக்கிறணும். சரிங்களா? காப்பி பண்ணிட்டு, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல இதுக்கு பதிலா இத வந்து நான் குடுத்துறேன். சரிங்களா? தென் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டன்ஸ் பதிலா நான் 2 இன்ஸ்டன்ஸ் கூட குடுத்துக்கலாம். சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டன்ஸ் டைப் D2 மைக்ரோ தான். கீ நேம் வந்து ஆல்ரெடி நான் அங்க கீ நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். அக்டோபர் 2020 அப்படின்னு சொல்லி, சரிங்களா? அத நான் வந்து குடுத்துர்றேன். சரிங்களா? கீ நேம் வந்து கீ பேருக்கான நேம் வந்து குடுத்துறேன். செக்யூரிட்டி குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா? செக்யூரிட்டி குரூப் வந்து நம்ம வந்துட்டு செக்யூரிட்டி குரூப் வந்து நான் VPC பேஜ்ல போயிட்டு செக்யூரிட்டி குரூப் டிஃபால்ட் ஆல்ரெடி இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த செக்யூரிட்டி குரூப்போடைய இதே நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த செக்யூரிட்டி குரூப்போடைய நேமே நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து குடுத்துக்கிறேன். சரியா? ஓகே. தென் சப்நெட் ஐடி எந்த அவைலபிலிட்டி ஜோன்ல நம்ம கிரியேட் ஆகணுன்றதுக்கான சப்நெட் ஐடி வந்து கேட்குறாங்க. சரிங்களா? அதுவும் நான் வந்துட்டு ஓகேங்களா? இங்க போயிட்டு டிஃபால்ட்லயே நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். அந்த சப்நெட்டோட ஐடி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்லயே ஃபர்ஸ்ட் இத சூஸ் பண்ணிக்கலாம். இங்க போயிட்டு சப்நெட்டோட ஐடி நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஐடி நான் எடுத்துட்டு, இங்க நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே. அப்ப என்னென்ன பண்ணிக்கிறோம்? AWS EC2 ரன் இன்ஸ்டன்ஸ் ஓகேங்களா? இமேஜ் ஐடி ஓகே. இமேஜ் ஐடி வந்து AMA யோட ஐடி நம்ம குடுத்துக்கிறோம். தென் கவுண்ட் வந்து 2 பதிலா 1 கூட குடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஈஸியா ரிஸ்டோர் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். தென் இன்ஸ்டன்ஸோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா D2 மைக்ரோ. தென் கீ பேர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நேம் குடுத்துடுறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப் ஐடி. இந்த செக்யூரிட்டி குரூப் ஐடிஸ் அப்படின்றது கம்பல்சரி குடுக்கணும். தென் அந்த செக்யூரிட்டி குரூப்போட நேம் வந்து குடுத்துறோம். தென் சப்நெட்டோட ஐடி வந்து இது குடுத்துறோம். இதுதான் அதோட கிரியேட் பண்றதுக்கான கமாண்ட். சரிங்களா? இத நான் அப்படியே காப்பி பண்ணி நம்ம CLIலேருந்து ஓகே AWS கான்ஃபிகர் EC2க்கான ஃபுல் ரைட்ஸ் குடுத்துருக்கிறோம். சரிங்களா? இந்த ரைட்ஸ் இருந்தா மட்டும் தான் உங்களால கிரியேட் பண்ண முடியும். இப்ப நான் இந்த கமாண்ட் வந்து நான் பாஸ் பண்றேன். சரியா? ஓகே கிரியேட் ஆயிடுச்சு நமக்கு. இப்ப நீங்க நேரா நம்ம அந்த இன்ஸ்டன்ஸ் பேஜ்ல போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்னொரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கிரியேட் ஆயிட்டு இருக்கா? பெண்டிங்னு இப்ப ஸ்டேஜ்ல இருக்கு. இன்னொரு இன்ஸ்டன்ஸ் வந்து 2A நம்ம குடுத்த சப்நெட் வந்து பார்த்தீங்கன்னா 2A ஃபர்ஸ்ட் இதுல கிரியேட் பண்ணிக்கிறோம். அதனால 2Aல வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆயிட்டு இருக்கு. சரியா? ஓகே. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கு நமக்கு வந்து AMA ஐடி பிளஸ் செக்யூரிட்டி குரூப் தென் சப்நெட் சரிங்களா? இந்த மாரி நம்ம குடுத்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப எப்படி ஒரு டேக் கிரியேட் பண்ணி இதில அட்டாச் பண்ணணும். அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா இன்ஸ்டன்ஸ் ஐடி மட்டும் எனக்கு வேணும். சரியா? நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா,
இன்ஸ்டன்ஸோட ஐடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். சரியா? இன்ஸ்டன்ஸோட ஐடியை நம்ம காப்பி பண்ணிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு டேக், அதாவது நேம் வந்து கீ வந்து நேம், வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் க்ளவுட் அப்படின்னு கொடுத்து நான் வந்துட்டு ஒரு டேக் கிரியேட் பண்ணி இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து அட்டாச் பண்ண போகிறேன். சரிங்களா? டிஃபால்ட்டாக பார்த்தா நம்ம கிரியேட் பண்ணதில் டேக் எதுவும் இல்லை. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம வந்து டேக் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். நான் ரெண்டாவது கமாண்ட் வந்து இங்கே பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? AWS EC2 கிரியேட் டேக்ஸ் ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸோட ஐடி தென் டேக். சரியா? நான் என்டர் அடிக்கிறேன். ஓகே, ஒன்றும் எரர் வரல, முடிஞ்சிருச்சு. நான் இங்கே போயிட்டு ஜஸ்ட் நான் இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். டேக் ஆட் ஆயிடுச்சா? நேம் உங்களுக்கு வந்து தமிழ் க்ளவுட் அப்படின்ற டேக் வந்து ஆட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவது வந்து ஒரு டேக் எப்படி கிரியேட் பண்ணி ஒரு அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்குறது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பர்டிகுலர் நம்ம நிறைய இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, இல்லை பர்டிகுலர் டேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குன்னா, அந்த இன்ஸ்டன்ஸ் எல்லாம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு, டிஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், AWS EC2 டிஸ்கிரைப் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக வந்து ஸ்டோவ் ஆகும். அதாவது ஒரு 100 இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, 100மே உங்களுக்கு ஸ்டோவ் ஆகும். இல்லை எனக்கு பர்டிகுலர் டேக்ல ரன் ஆகுது மட்டும் வேணும்னா ஃபில்டரில் யூஸ் பண்ணி அதில் வந்து நேமில் வந்து டேக் மூலிமா நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? நேம் வந்து டேகு நேம்னு கொடுத்துருக்குறோம், வேல்யூ வந்து இது கொடுத்துருக்குறோம். சரிங்களா? இது நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ஸ் ஃபுல்லாக அதில் ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் ரன் ஆகுது, அது டிஸ்கிரைப் பண்ணி வந்துருச்சு. டிஸ்கிரைப் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு இந்த இதில் இருக்கு இல்லைங்களா, டாக்கரில் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி கண்டெய்னர் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் அதில் வந்து வந்துடும். சரிங்களா? அந்த இன்ஸ்டன்ஸோட நம்ம எந்த ஏஎம்ஐடி சூஸ் பண்ணோம், தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸோட ஐடி, ஏஎம்ஐ ஐடி, தென் வந்து அதோடைய ப்ரைவேட் டிஎன்எஸ் நேம், அதோட கீப்பர் நேம், செக்யூரிட்டி குரூப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஷோ ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறோம், டேக் கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிறோம், தென் இன்ஸ்டன்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறோம், டேக் இதை யூஸ் பண்ணி இது பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டாப் பண்ண போகிறோம் இந்த இன்ஸ்டன்ஸை. சரிங்களா? ஓகே, நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன், இன்ஸ்டன்ஸோட ஐடியை காப்பி பண்ணி நம்ம வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். கமாண்ட் வந்து ஸ்டார்ட் இருக்குது, அது பதிலாக நான் ஸ்டாப்னு மாற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட்டில் தான் இருக்குது, அதனால் நம்ம ஸ்டாப்னு மாற்றிட்டு இதை வந்து நான் கொடுக்குறேன். சரியா? ஓகே, இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கான கமாண்ட் கொடுக்குறோம், என்டர். ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நீங்கள் நார்மலாக டேக்கோ மற்றதோ கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரல. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப்பிங் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டு இப்போ ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் அப்படின்னு இருக்கு. ப்ரீவியஸ் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் அப்படின்னு இருக்கு. நமக்கு வந்து என்னங்க ஸ்டாப்டுன்னு மாறணும். ஸ்டாப்பிங் போய் தான் நமக்கு வந்து ஸ்டாப்டுன்னு வந்து மாறும். சரிங்களா? இப்போ நான் வந்துட்டு இன்ஸ்டன்ஸோட பேஜுக்கு போயிட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங்னு ஆயிடுச்சு உங்களுக்கு வந்துட்டு. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் தான் அங்கே ஸ்டாப்பிங் நம்ம காட்டுச்சு. கொஞ்ச நேரத்தில் இது வந்து ஸ்டாப்டுன்னு வந்துருச்சுங்களா? ஓகே, திருப்பி இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இதில் போயிட்டு ஸ்டார்ட்னு நீங்கள் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸ்டார்ட்னு கொடுத்துட்டோம். திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஸ்டாப்டு ஸ்டேஜில் இருந்துச்சு, இப்போ பெண்டிங் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஏன்னா உடனே ரன்னிங்கிற ஸ்டேஜுக்கு வராது. அப்போ பெண்டிங் வந்து தான் உங்களுக்கு வந்து ரன்னிங் வரும். நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெண்டிங் ஸ்டேட்டஸ்க்கு வந்துருச்சு. சரிங்களா? அப்போ எப்படி ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கான கமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா AWS EC2 ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸ் ஆர் ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ், தென் இன்ஸ்டன்ஸோட ஐடிஸ் அப்படின்னு கொடுக்கணும். தென் ஐடிஸ்ன்னு கொடுத்துட்டு அதோட இன்ஸ்டன்ஸோட ஐடி நம்ம வந்துட்டு இந்த இடத்துல கொடுக்கணும். சரிங்களா? ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணுறது. சரிங்களா? டெர்மினேட் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து நான் அந்த இன்ஸ்டன்ஸோட ஐடி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரன்னிங்கில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெர்மினேட் பண்ண போகிறோம். சரிங்களா? நம்ம ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு டெர்மினேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, கொடுத்துடலாம். பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ரன்னிங்கிற ஸ்டேட்டஸில் இருந்து இப்போ ஷட்டவுன் ஸ்டேட்டஸ்க்கு வந்துருச்சு. உடனே டெர்மினேட் போகாது. ஷட்டவுன் ஆகி தான் நமக்கு டெர்மினேட் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம இன்ஸ்டன்ஸோட பேஜுக்கு போயிட்டு கிளிக் பண்ணோம்னா ரன்னிங்ன்றது ஷட்டவுன் அப்படின்ற ஸ்டேட்டஸ் போயிடுச்சு. ஷட்டவுன் முடிஞ்சிட்டு உங்களுக்கு டெர்மினேட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து போயிடும். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து AWS CLI மூலியமா எப்படி ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றது, தென் எப்படி ஒரு டேக் கிரியேட் பண்ணி ஆட் பண்றது, தென் எப்படி லிஸ்ட் அவுட் பண்றது, தென் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் எப்படி பண்றது, தென் டெர்மினேட் பண்றது அப்படின்னு 5 விதமான ஆக்டிவிட்டி வந்து பார்த்துருக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல AWS CLI மூலியமா இன்னும் வேறு சில ஆக்டிவிட்டி எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. AWS லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? லைக் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க் யூ. பாய்.